வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் சாப்பிட்டு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தேன். இன்னைக்கு வந்து கிளி மீனுக்கு ஒரு மீன் கொடுத்தாங்க. நானும் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. சரி, இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அட்டகாசமா ஒரு கிளி மீன் செஞ்சு கேட்ட போறோம். வாங்கி வீடியோ போகலாம். இன்னைக்கு வந்து 1 கிலோ வந்து கிளி மீன் எடுத்துருக்கிறேங்க. இதுக்கு நான் வந்து கடையில் வாங்கும் போதே சரியான பேர் கேட்டேன். அவங்க தப்பா சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு சரியான பேர் இருந்தா சொல்லுங்க. இதுக்கு வந்து கிளி மீன் சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. கமெண்ட்ல வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கிறேங்க. ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் பொரிய ஆரம்பிச்சுங்க. ஒரு 6 பல் பூண்டை நீல வாக்கில் நறுக்கிருக்கிறேன், சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இளம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேங்க, இதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கிறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் வந்து ஒரு 75% நல்லா வதங்குதுங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு முதலே சேர்த்துறதுனால வெங்காயம் நல்லா வதங்கும், சீக்கிரம் வேலையும் ஆகும். அதுக்கப்புறம் தான் முதலே சேர்த்துறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை நான் வந்து ஜூஸை கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரியுதுங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, மசாலோட பச்சை வாசனையில் போயிடுச்சு, அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்க ரசம் சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி தான் கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்தியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போடலாம், இடையில கலந்துக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு திக்காயிடுச்சுங்க குழம்பு. மறுபடியும் மீன் போட்டு கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். சரிங்களா? இப்போ மீனெல்லாம் இந்த குழம்புல சேர்த்தியாச்சுங்க. இது நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஷ்னா ரொம்ப அமுத்தக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி குழம்புல போடுற மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் இருக்கும். இப்போ மீன் வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேகணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா மீன் ஒரே இடத்துல இருக்கும். நல்லா நறுக்கி விட்டுக்கலாம். அதை லைட்டாக நறுக்கி விட்டோம்னா எல்லா சைடும் நல்லா வேகும். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எப்படியும் செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் சுருக்கனே இருக்குது. நம்ம மறுபடியும் மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு கமகமான வாசனையோட கிளி மீன் குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு. நம்ம மறுபடியும் கலந்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை. எப்பவுமே மீன் குழம்பு பாருங்க, சமைச்ச உடனே சாப்பிட்டா டேஸ்ட் வராது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட் வரும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு ஆஃப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, இனியும் அட்டகாசமான வாசனைங்க, சூப்பராக வருது. இப்போ நம்ம ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கமகமான ஒரு வாசனையோட கிளி மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. மசாலா எல்லாம் ஆட்ட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம கலக்கலா இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.